ஓம் சக்தி நாகசக்தி அம்மனே போற்றி. ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நடக்கும் அதிசயங்கள், அங்கு வரும் பக்தர்கள் அவர்களே தன்னுடைய அனுபவங்களை உங்கள் முன் சொல்லப் போகிறார்கள். வாருங்கள். இப்போ நாங்களும் வந்து வேண்டிக்கிட்டு போனோம். 8 வருஷத்துல எங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. இதுக்கு எல்லாமே அம்மாவோட கடமையும் காரணம் தான். கிட்டத்தட்ட பல கோடி இழந்து வந்தார். கரெக்டா வந்து 3 மாசம் கணவனுடைய 2 பேருக்கும் டெய்லி கோயிலுக்கு வந்தாங்க. 40 நாள். அந்த 48 நாள் முடிவுக்குள்ளார அவர் மறுபடியும் அத்தனை பணமும் வந்து சேர்ந்தது. அத்தனை பணமும் நம்ம லட்சம் பணம் வாங்க லாட்டரி கிடைச்சா அந்த மாதிரி முன்னாடி நின்றுக்குது. அந்த அம்மாவோட சேவை என்ன? அங்க உட்கார்ந்து பக்தரை ஒழுங்குபடுத்துறது. அதைத்தான் பண்ணிட்டு ஓம் சக்தி பராசக்தி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இப்போ 9வது வருஷம் வந்துட்டு இருக்கு. நான் இங்கே வந்து 8 வருஷம் ஆச்சு. SNMP காலேஜில் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கேன். இங்கே வந்து அனிதா தான் எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு வேண்டிக்கிட்டாங்க. அவங்க எனக்காக வேண்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து வேண்டிக்கிட்டு போனோம். 8 வருஷத்தில் எங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. இதுக்கு எல்லாமே அம்மாவோட கடமையும் காரணம் தான். ஓம் சக்தி பராசக்தி. இந்த கோயிலை பொறுத்தவரை ரொம்ப தீவிர பக்தியை யார் வேண்டினாலும் அந்த நாகசக்தியமா அந்த வேண்டுதலை ஏற்றுக்குவார். இதுதான் உண்மையான விஷயம். ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னைக்கு வளைகாப்பு முடிஞ்சு அம்மாவை கொலைகாப்பு படிச்சல் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நல்லது நடக்கட்டும். நல்லபடியாக நீங்கள் நினைச்ச மாதிரி குழந்தை அம்மா வந்து உங்களுக்கு நல்ல சுகபிரசமாக வந்து தரப்பா. ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மாவோட சன்னியாந்திரம் வச்சு பேர் வைங்க. அம்மா உங்களுக்கு பல அற்புதத்தை பண்ணுவா. ஓம் சக்தி. நீங்கள் சொந்த வீடு இருக்குது அந்த ஊரில். ஓம் சக்தி. நல்லது வாங்கிக்குமா. ஓம் சக்தி. இத்தனை அற்புதம் பண்றம்மா நம்மளை கைவிட்டுருவாள? அற்புதம் பண்றம்மா நம்மளை கைவிட்டுருவாள? தண்ணி அம்மா தண்ணி எனக்கு விளக்கு இருக்குது, தள்ளிக்குங்க. வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சரியம். இந்த மாதிரி இத்தனை அற்புதம் பண்றம்மா நம்மளை கைவிட்டுருவாள? விடமாட்டால. நம்பிக்கை ஒண்ணுதான் வாழ்க்கை. நம்பிக்கை ஒண்ணுக்கு தான் வாழ்க்கை. கோயிலுக்கு மாதிரி ஒரு துணை தலைவர் ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட பல கோடி இழந்து வந்தார். கரெக்டா வந்து 3 மாசம் கணவனுடைய 2 பேருக்கும் டெய்லி கோயிலுக்கு வந்தாங்க. 48 நாள். அந்த 48 நாள் முடிவுக்குள்ளார அவர் மறுபடியும் அத்தனை பணமும் வந்து சேர்ந்தது. அத்தனை பணமும் அப்படின்னா அது அவங்க வேறு எதுவுமே தெரியல. அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் அவன் வாழ்க்கை இருண்டாயிரும், சூன்யமாயிரும். அது இருட்டில் அந்த இருளில் வந்து ஒரே ஒரு வெளிச்சம் கிடைச்சா போதும் வாழ்க்கை வெளிச்சமாயிரும். சித்த கும்முன்னு இருக்கிற இருட்டில் ஒரு வெளிச்சம் கிடைச்சா போதும். உங்க வாழ்க்கை இருண்டு இருக்கும்போது அந்த வெளிச்சம் சும்மா எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 லட்ச ரூபா இப்போ தினமா எங்கே அந்த அம்மா போயிடுச்சே எனக்கு தெரியல. வேறு அந்த அம்மா ஒரு 50 லட்ச ரூபா பணம் வாங்க லாட்டரி கிடைச்சா அந்த மாதிரி முன்னாடி நின்றுக்குது. அந்த அம்மாவோட சேவை என்ன? அங்கே உட்கார்ந்து பக்தரை ஒழுங்குபடுத்துறது. அதைத்தான் பண்ணிட்டு அப்படி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உன் கடமை என்ன? 10 வருஷமா கோயில் பண்ணிருக்குது. அவங்க மகனை மீட்டு கொடுத்த ஒரு இடத்துல இருந்து ஒரு கட்டடத்துல சிக்கிட்டா பையன், அதை மீட்டு கொடுத்த. அவங்க பேத்தியை மீட்டு கொடுத்த. இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை மீட்டு கொடுக்க சாரப்பட்ட விஷயமா? பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 16 வயசுக்கு மேல புள்ள மீட்டு எடுக்கிற சாரப்பட்ட விஷயம் கிடையாது. நாகசத்தியமா மீட்டு கொடுத்துச்சு அவங்க வீட்டை. இன்னைக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாம்மா. இன்னைக்கு அவங்களுக்கு தொழில் தொடங்க இருக்கு. பணமும் அது 50 லட்ச ரூபா ஒழுங்காட்டி கொடுத்துருக்கால இல்லையா?
கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ கோயிலுக்கு அன்னதானத்தை கொடுத்தீங்களோ நான் கேட்கவே இல்லை. ஏதாவது கொடுத்தீங்களா? அப்படியா? நான் எனக்கு கூட தெரியல. நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன். கீழே எழுதி கொடுத்துட்டீங்களா? அழுதுடைய பணம் தான் உனக்கு வந்து 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கேன். இனி கவலைப்படாத. அது 2 பேரும் பிரிச்சிருக்கீங்க. நல்லா வந்துட்டு வந்த பணத்தை வச்சு பக்குவமாக இருந்துக்குங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆயிரங்களுடைய நாகசக்தி அம்மா, ஆயிரங்களுடைய நாகசக்தி அம்மா, அருளையும் தந்திடுவாய் நாகசக்தி தாயே அம்மா, அருளையும் தந்திடுவாய் என் தாயே நாகசக்தி அம்மா, ஆயிரங்களுடைய நாகசக்தி அம்மா. அம்மா கூப்பிடுங்க. பக்தர்கள் குறையிருக்க நாகசக்தி அம்மாவே வர வேணும். பக்தர்கள் குறையிருக்க நாகசக்தி அம்மாவே வர வேணும். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி ஓம். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி ஓம். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி ஓம். அருளையும் தந்திடுவாய் நாகசக்தி தாயே அம்மா, அருளையும் தந்திடுவாய் என் தாயே நாகசக்தி அம்மா, ஆயிரம் கண்ணுடைய என் தாயே நாகசக்தி அம்மா. பக்தர்கள் குறையிருக்க நாகசக்தி அம்மாவே வர வேணும். பக்தர்கள் குறையிருக்க நாகசக்தி அம்மாவே வர வேணும். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி ஓம். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி ஓம். ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி
அரைக்கு அடுத்து தெற்கு பகுதியிலே மலும்பச்செம்பட்டியிலே அமையப்பெற்றிருக்கிறது. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.